நான் சந்திரன். நேற்று பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்தேன். இன்று காலை 3 மணிக்கு உத்திராடம் நட்சத்திரத்திற்கு மாறியுள்ளேன். தனுசு ராசியில் என் பயணம் தொடர்கிறது. பூராடம் தந்த உணர்ச்சி சக்திக்கு பிறகு உத்திராடம் தருவது பொறுப்பு மற்றும் நிலைத்தன்மை. இன்று எடுத்த முடிவுகள் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். இப்போது உத்திராடம் சந்திரன் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறேன் கேளுங்கள். மேஷமே, நான் உன் 9ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது அதிர்ஷ்டம், தர்மம், குரு இடம். ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும். புதிய யோசனை உன்னை முன்னேற்றும். தூர பயணம் பற்றிய சிந்தனை வரலாம். உன் நம்பிக்கை இன்று பலம் பெறும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 39. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். சிறிய பரிகார ஆலோசனை பெரியவிடம் ஆசீர்வாதம் பெறும். ரிஷபமே, நான் உன் 8ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது மாற்றம், மன ஆழம், சோதனையிடம். இன்று உனக்கு சந்திராஷ்டமம். சிறிய விஷயம் கூட பெரியதாக தோன்றலாம். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். வாக்குவாதம் வேண்டாம். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். அமைதியாக இருங்கள். அனைத்தும் சரியாகிவிடும். இது தற்காலிக மனலை மட்டும்தான். அமைதியாக இருந்தால் தெளிவு வரும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 2, 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சிறிய பரிகார ஆலோசனை, சிவனுக்கு நீர் அபிஷேகம் செய். மிதுனமே, நான் உன் 7ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது உறவு, கூட்டாண்மையிடம். உறவு பற்றி பேச வேண்டிய நாள். பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு வரும். உன் அணுகுமுறை சமநிலை வேண்டும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 5, 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. சிறிய பரிகார ஆலோசனை, நண்பருடன் நல்ல உரையாடல் செய். கடகமே, நான் உன் 6ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது வேலை, போட்டி, முயற்சி இடம். ஒர்க் பிரஷர் இருக்கலாம், ஆனால் உன் முயற்சி வெற்றி தரும். ஹெல்த் கவனம் தேவை. இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 2, 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். சிறிய பரிகார ஆலோசனை, அதிக தண்ணீர் குடி. சிம்மமே, நான் உன் 5ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது புத்தி, கலை, காதல் இடம். கிரியேட்டிவ் ஐடியா வரும். லவ் மேட்டர் முன்னேறும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி. இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 1, 5. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். சிறிய பரிகார ஆலோசனை, விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்று. கன்னியே, நான் உன் 4ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது வீடு, தாய், மன அமைதி இடம். ஃபேமிலி டிஸ்கஷன் முக்கியம். ப்ராப்பர்ட்டி பற்றி யோசனை வரலாம். உன் மனம் அமைதியை தேடும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 5, 4. அதிர்ஷ்ட நிறம் கிரீன். சிறிய பரிகார ஆலோசனை, தாயாருக்கு மரியாதை செலுத்து. துலாமே, நான் உன் 3ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது துணிவு, முயற்சி, தொடர்பு இடம்.
உன் பேச்சு இன்று தாக்கம் தரும். ஷார்ட் டிராவல் சாத்தியம். உன் முயற்சி பலன் தரும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 6, 3. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். சிறிய பரிகார ஆலோசனை. நல்ல செய்தி ஒருவருடன் பகிர். விருச்சிகமே, நான் உன் 2ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது பணம், குடும்பம், சொல்லிடம். மணி மேட்டர் கவனம் தேவை. ஃபேமிலி வார்த்தைகள் முக்கியம். உன் பேச்சு மதிப்பு பெறும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 9, 2. அதிர்ஷ்ட நிறம் மரூன். சிறிய பரிகார ஆலோசனை. அன்னதானம் செய். தனுசுவே, நான் உன் முதல் இடத்தில் இருக்கிறேன். இது உன் மனம், உடல், ஆற்றல் இடம். உங்கள் நம்பிக்கை உயரும். உங்களை மக்கள் கவனிப்பார்கள். நீங்கள் தொடங்கும் விஷயம் முன்னேறும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 3, 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். சிறிய பரிகார ஆலோசனை. குருவிற்கு நன்றி கூறு. மகரமே, நான் உன் 12ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது ஓய்வு, செலவு, ஆன்மீகம் இடம். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் சாத்தியம். ஸ்லீப் பேட்டர்ன் கவனம். ஸ்பிரிச்சுவல் தாட் அதிகரிக்கும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 8, 12. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். சிறிய பரிகார ஆலோசனை. 10 நிமிடம் தியானம் செய். கும்பமே, நான் உன் 11ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது லாபம், நண்பர்கள், ஆசைகள் இடம். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கும். நெட்வொர்க் இன்று பலம். லாங் பெண்டிங் விஷ் நிறைவேறும் வாய்ப்பு. இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 7, 11. அதிர்ஷ்ட நிறம் ஆக்வா நீலம். சிறிய பரிகார ஆலோசனை. நண்பருக்கு உதவி செய். மீனமே, நான் உன் 10ஆம் இடத்தில் இருக்கிறேன். இது தொழில், புகழ், பொறுப்பு இடம். கரியர் விசிபிலிட்டி அதிகரிக்கும். பாஸ் கவனம் கிடைக்கும். உன் உழைப்பு மதிப்பு பெறும். இன்று உன்னுடைய அதிர்ஷ்ட எண் 2, 10. அதிர்ஷ்ட நிறம் கடல் பச்சை. சிறிய பரிகார ஆலோசனை. பெரியவரிடம் நன்றி கூறு. நான் சந்திரன். இன்று பூராடத்தின் உணர்ச்சியிலிருந்து உத்திராடத்தின் பொறுப்புக்குள் நகர்ந்தேன். இந்த நட்சத்திரம் நிலைத்த வெற்றியை கற்றுக் கொடுக்கும். வேகமாக கிடைக்கும் வெற்றியை விட நிலைத்து நிற்கும் வெற்றியே உயர்ந்தது. சிலருக்கு இன்று புதிய தீர்மான நாள். சிலருக்கு பழைய பாதையை திருத்தும் நாள். ரிஷபராசி நண்பர்களே, சந்திராஷ்டமம் இன்னும் தொடர்கிறது. அமைதியாக இருங்கள். பொறுமை காக்குங்கள். இந்த நிலையும் விரைவில் மாறிவிடும். நினைவில் கொள்ளுங்கள், நான் எப்போதும் நகர்கிறேன். உங்கள் வாழ்க்கையும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. நாளை என் அடுத்த நகர்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் மனதை நம்புங்கள். நான் சந்திரன்.